நாட்டில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்து வருவதாகவும் அதனால் சிறு வணிகர்கள் கூடுதல் சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் நீட் மற்றும் சிபிஎஸ்இ தேர்வுகளை நடத்துவதில் ஒன்றிய அரசின் தோல்விகள் குறித்து விமர்சித்துள்ளார். தேர்வு நடைமுறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகளும் குறைபாடுகளும் மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது அரசுக்கு அக்கறை இல்லை என்பதையே உணர்த்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் வரவிருக்கும் பொருளாதார சவால்கள் குறித்தும் எச்சரித்துள்ளார். நாட்டில் அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடிகள் எரிபொருள் விலையை பாதிக்கக்கூடும் என்றும் அது சிறு வணிகர்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி இவ்விரு மாநிலங்களிலும் அமைந்துள்ள புதிய அரசுகளின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் எடுத்துரைத்துள்ளார்.